ஹாப்பி நியூ இயர்! குலாப் ஜாமுன் இன்னைக்கு வெடிக்காம பர்ஃபெக்ட்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு எம்டிஆர் குலாப் ஜாமுன் மிக்ஸ் தான் எடுத்திருக்கேன். ஸோ எந்த மாவு எடுத்தாலும் சலிச்சு யூஸ் பண்ணுங்கள். நான் இன்னைக்கு பால் ஊற்றி தான் வந்து குலாப் ஜாமுன் செய்ய போகிறேன். தண்ணி ஆட் பண்ண போகிறதில்ல. பால் ஊற்றுறதுனால வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் குலாப் ஜாமுனில். அதே மாதிரி உங்களுக்கு அந்த மாவோட பாண்டிங் வந்து நல்லாயிருக்கும். உருண்டை பிடிக்கும்போது நல்லா ஈஸியாக டைட்டாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி பால் ஊற்றி விரல் வச்சு மட்டும்தான் நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணணும். ஏன்னா மாவு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். சப்பாத்தி மாவு மிக்ஸ் பண்ணுற மாதிரி பண்ணக்கூடாது. குலாப் ஜாமுன் வந்து ரொம்ப ஈஸியாக செய்யலாம். அதே மாதிரி ரொம்ப சொதப்புறதும் இதுதான். ஸோ நான் இதில் குட்டி குட்டி டிப்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கேன். நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி மாவை ஒரே சைடாக மிக்ஸ் பண்ணி உருட்டி ஒரு 10 நிமிஷம் வந்து ஊற வச்சுருங்க. ஏன்னா நம்ம வந்து மாவு உருட்டின உடனே நம்ம வந்து எண்ணெயில் போட ஆரம்பிச்சிருவோம். ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிங்கன்னா நல்லா சாஃப்டாகிடும் மாவு. இது ஊறட்டும். நம்ம அதுக்குள்ளே ஜீரா செய்யலாம். ஜீரா வந்து பாக்கெட்டில் 900 கிராம்ஸ் போட சொல்லியிருந்தாங்க. கிட்டத்தட்ட 1 கிலோ. அவ்வளோ சர்க்கரை தேவையில்லை. நான் 1/2 கிலோ தான் இன்றைக்கி போட்டிருந்தேன். அந்த ஸ்வீட்டே வந்து கரெக்டாக இருந்தது. 1/2 கிலோ சர்க்கரைக்கு அதே அளவு தண்ணி, கொஞ்சம் ஏலக்காய் பவுடர் இல்லை ரோஸ் எசன்ஸ் அந்த மாதிரி நீங்கள் ஃப்ளேவருக்கு ஆட் பண்ணிக்கோங்க. சர்க்கரையை நல்லா கரைச்சிட்டு ஒரு 5 to 7 மினிட்ஸ் நல்லா கொதிக்கணும். இதுக்கு பாகுபதம் தேவையில்லை. ஜீரா கொஞ்சம் திக்கானா போதும். நல்லா கொதித்து ஜீரா ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், நம்ம மாவு மூடி வச்சுருந்தோம் இல்லையா, நல்லா ஊறி போய் சாஃப்டாக இருக்குது. நீங்கள் இந்த டைமில் உங்களுக்கு ஹார்டாக இருக்குதுன்னு தெரிஞ்சுது அப்படின்னா, கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சின்னா லைட்டாக பால் தெளித்து மறுபடியும் மிக்ஸ் பண்ணி மூடி வச்சுருங்க ஒரு 5 மினிட்ஸு. பால் உருட்டும்போது நீங்கள் கையில் வந்து எண்ணெய் இல்லைன்னா நெய் தடவிக்கோங்க. தடவிட்டு எந்த சைஸ் வேணுமோ அவ்வளோ மாவு எடுத்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணி உருட்டணும். லைட்டாக ப்ரெஸ் பண்ணி உருட்டும்போது அந்த பால்க்கு மேலே லைன்ஸே இருக்கக்கூடாது. அப்போ தான் உங்களுக்கு வெடிக்காமல் வரும். லைன்ஸ் இருந்ததுன்னா எண்ணெயில் போட்ட உடனே வெடிக்க ஆரம்பிச்சிடும். எண்ணெய் காஞ்சிருச்சான்னு பார்க்குறதுக்காக சின்னதாக ஒரு பால் போட்டிருக்கேன். நீங்கள் எண்ணெய் வந்து ரொம்ப காஞ்சிடக்கூடாது. லைட்டாக காஞ்சா போதும். எண்ணெய் ஒரு தடவை இந்த மாதிரி சுற்றி விட்டு அப்புறமா நீங்கள் பால்ஸ் போட்டிங்கன்னா கடாயில் போய் அடியில் ஒட்டாது பால்ஸு. அதுக்காக தான் நான் இதை சுற்றி விட்டேன். நீங்கள் எவ்வளோ பால்ஸ் வேணாலும் போட்டுக்கலாம். போட்டு கொஞ்சம் நேரம் கழித்து தான் அது ஒன்று ஒன்றா மேலே வரணும். அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். பால்ஸ் எல்லாமே வந்து மேலே வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஒரு கரண்டியை வச்சு அப்படியே மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஏன்னா நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா தான் அந்த கலர் வந்து ஒரே மாதிரி வரும். இல்லைன்னா ஒரு சைடு வந்து லைட் கலராகவும் ஒரு சைடு டார்க் கலராகவும் வந்துடும். இப்போ நீங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். பாருங்கள், ஒரு பால் கூட விரிசல் விடவே இல்லை. ஏன்னா நம்ம வந்து பால் ஊற்றிருக்கிறது ஒரு ரீசன். ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருக்கோம் மாவை. அதுக்கப்புறம் பால் உருட்டும்போது கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் உருட்டியிருக்கணும். இந்த 3 டிப்ஸும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா குலாப் ஜாமுன் வந்து வெடிக்கவே வெடிக்காது. ரொம்ப ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் உள்ளே வேகாமல் போயிடும். ஸோ உருட்டும்போது லைட்டாக ஒரு ப்ரெஸ் கொடுத்து உருட்டி எடுத்துருங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. நான் ஏற்கனவே வந்து ஒரு அடசல் செஞ்சு உள்ளே வச்சுட்டேன். அது ஜீராவில் போட்ட உடனே லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ஸோ இது வந்து நீங்கள் 2 நாள் அது ஜீராலேயே இருந்தாலுமே உங்களுக்கு குலாப் ஜாமுன் வந்து இதே ஷேப் அப்படியே இருக்கும். ஒரு 2 ஹவர்ஸ் நல்லா ஊறட்டும். குலாப் ஜாமுன் வந்து ரொம்ப ஈஸியான ரெசிபி. அதே மாதிரி எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். நீங்களும் இந்த நியூ இயர்க்கு செஞ்சு கொடுங்க. நான் ஜஸ்ட்டு டிஸ்பிளேக்கு ஒரு 1/2 அன் ஹவர் ஊறினதையுமே எடுத்து உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இந்த குலாப் ஜாமுன் வந்து நீங்கள் பொரிச்சு எடுக்கிறதுக்கு நெய்யில் வந்து பொரிச்சு எடுத்தீங்கனாலும் நல்ல ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி ரீஃபைண்ட் ஆயிலில் தான் ஃப்ரை பண்ணேன். பாருங்கள், நல்லா சாஃப்டாக உள்ளெல்லாம் நல்லா ஜீரா இறங்கியிருக்கு. பிகினர்ஸ் கூட ட்ரை பண்ணலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ.